ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்கிறவர் 1922 ஜப்பானில் டூர் போனப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ருக்கார். அவருக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு பைசா இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு கோட் எழுதி கொடுத்துருக்கார். அந்த கோட் இன்றைக்கி $1.5 மில்லியன் ஹையஸ்ட் டிப்ஸ் அப்படின்னு போட்டு அது இப்போ ஏலம் போயிட்டு பைசா கிடச்சிருக்கு. அந்த கோட் என்னன்னு கேட்டேன்னா அருமையான கோட்டு. A common modest life will bring more happiness than constant pursuit of success combined with constant restless. தொடர்ந்து தூங்காமல் இருந்து நிறைய வெற்றிகளை குவிக்கிறத விட மாடரேட்டாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தினம் தினம் ஒரு நொடியும் இனிமையாக வாழற ஹாப்பினஸ் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஹாப்பினஸ் தான் ஜாஸ்தியாக சந்தோஷத்தை தரும் அப்படின்னு எழுதியிருக்கார். அப்புறம் இந்த வேர்ட்ஸ் ஆக்சுவலாக ப்ரைஸ்லெஸ் தான் இல்லையா? வி ஷுட் ஃபாலோ. கொஞ்சம் விலகி இருப்போமே. யார்கிட்டருந்துலாம் தெரியுமா? உங்களை ஏமாற்றுபவர்கள்ட்டமிருந்து, மதிக்காதவர்கள்ட்டமிருந்து, உங்களை யூஸ் பண்ணிக்கிறவங்கள்ட்டருந்து, உங்களை விமர்சிக்கிறவங்ககிட்டருந்து, தாழ்த்தி பேசுகிறவங்க, டீக்ரேட் பண்ணுறவங்கள்ட்டருந்து விலகியே இருப்போம். அப்போ தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். பணக்காரனாக வாழ விரும்பினா உழைப்பாளியாயிரு, புகழ்பெற்றவனாக வாழ விரும்பினால் உண்மையாயிரு, நண்பர்களை பெற வேண்டுமென்றால் தாராள மனப்பான்மையோடு இரு, மெய்யறிவு பெறணும்னா தர்ம சிந்தனையோடு இரு, வேதனை அடையாமல் இருக்கணும்னா நாவடக்கத்தோடு இருந்தாலே போதும். இதை தான் பல நேரம் பல பேர் சொல்கிறா, புரிய மாட்டேங்கிறது. சரி, சில வாழ்க்கை தத்துவம். அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை, உயர்வுக்கு வழி உழைப்பு, கண்கண்ட தெய்வம் பெற்றோர், செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாது துரோகம், நம்பக்கூடாது வதந்தி, நழுவிவிடக்கூடாது வாய்ப்பு, நம்முடன் வருவது புண்ணியம், பிரியக்கூடாது நட்பு, மறக்கக்கூடாது நன்றி, மிக மிக நல்ல நாள் இன்று, மிக மிக தேவை அன்பு, மிக மிக கொடிய நோய் பேராசை, மிகவும் சுலபமானது குற்றம் காணுதல், மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு. இல்லையா? இதுதான் நம்மளோட வாழ்க்கை தத்துவம் டோட்டலி. பணக்காரனாக வாழ விரும்பினா உழைப்பாளியாயிரு, புகழ்பெற்றவனாக வாழணும்னா உண்மையாயிரு, நண்பர்கள் வேணும்னா தாராள மனப்பான்மையோடு இரு, மெய்யறிவு பெறணும்னா தர்ம சிந்தனையோடு இது, வேதனை அடையாமல் இருக்கணும்னா நாவடக்கத்தோடு இது. இப்போ தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். திருப்பி அதுவே வருது, இருந்தாலும் ரீட் பண்ணிட்டேன்.